தர்ம சங்கடமா இருக்கு. சினிமாவுக்கு போறதா, சர்க்கஸுக்கு போறதா, தர்ம சங்கடமா இருக்கு. இதெல்லாம் தர்ம சங்கடம் இல்ல. 2 நல்ல காரியங்கள்ல எது செய்றது? இதை செய்வதா, அதை செய்வதா? 2 நல்லவங்கள்ல யார் பக்கம் சேர்றது? இவன் பக்கம் சேர்றதா, அவன் பக்கம் சேர்றதா? என்று 2 தர்மங்களுக்கு மத்தியில நம்ம கஷ்டப்படுகிற போதுதான் தர்ம சங்கடம் சொல்லுவோம். மகாபாரதத்துல தர்மனுக்கு வந்து தர்ம சங்கடம். சூதாடுவதற்கு பெரியவர்கள் அழைக்கிற போது மறுக்காமல் போக வேண்டும். ஆனால் சூதாடுவது குற்றம். எதை செய்வது என்று முடிவெடுக்க முடியாம முடிச்சான் பாருங்க. அதுதான் தர்ம சங்கடம். என் வீட்டுக்காரிக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை போட்டே இருக்காங்க. யார் பக்கம் சேர்றது முடிக்கிறோம் பாருங்க. சில நேரங்கள்ல வலது கண் பெருசா, இடது கண் பெருசா முடிவு பண்ண முடியுமா? 2 தர்மங்களுக்கு இடையே சோதனை வருகிற போது இதை செய்வதா, அதை செய்வதா? வேடிக்கையா சொல்லுவாங்க, தர்மன் காட்டு வழியா போய்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஆமையை போட்டு சுட்டுட்டு இருந்தான். ஆமையை குப்புரடிக்க போட்டு தீயை போட்டு கொளுத்துனா அது சூடுபட்ட உடனே அப்படியே நண்டு அங்கிட்டு போயிடுச்சு. அதை வேக வைக்கவே முடியல. இப்ப தர்மன் அந்த பக்கம் போனவன்ட்ட கேட்டாங்களாம், இப்ப ஆமையை எப்படி சுடுறது அப்படின்னு. இப்ப ஆமையை எப்படி சுட்டு சாப்பிடுறதுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு உயிருக்கு தீமை சொன்னதாக அர்த்தம். கேட்டவனுக்கு யோசனை சொல்லாம தப்பா சொன்னா போய் சொன்னதாக அர்த்தம். அப்ப எப்படி சமாளிச்சு அவர் சொன்னாராம், ஆமை சுடுறது இப்படியே குப்புற சொல்லலாமா இல்ல மல்லாக்க போட்டு சுட்டா வேகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமையை மல்லாக்க போட்டா நகர முடியாதால. அப்ப உண்மை சொன்னதாகவும் ஆயிட்டு. இதை போல் தர்ம சங்கடமான நேரங்கள் முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான். மூதேவியும் சீதேவியும் போய் நாரதர்கிட்ட யார் அழகுன்னு கேட்டாங்களாம். நாரதரே எங்க 2 பேர்ல யார் அழகுன்னு எப்படி சொல்ல முடியும்? நாரதர் அழகா பதில் சொன்னாராம், சீதேவி நீ வரும்போது அழகு, மூதேவி நீ போகும்போது அழகு. 2 பேரும் நடந்து வாங்கன்னாரு, நடந்து போங்கன்னாரு. பார்த்து சொன்னார், சீதேவி நீ வரும்போது அழகு, மூதேவி நீ போகும்போது அழகுன்னாரு. சீதேவி நம்ம தேடி வந்தா நல்லது, மூதேவி விட்டு போனா நல்லது. இதை கூட அப்படி 2 பேருக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு என்ன சொல்ல தெரியாம முடிக்கிற போது சாமர்த்தியமா பதில் சொல்வது கூட ஒரு வகையான தர்ம சங்கடம் சமாளிக்கிறது தான்.